அப்பா கிட்ட அன்பு உன்னையும் காதலிக்கிற விஷயத்த சொல்லிடு. அக்கா விளையாடாதக்கா. ஏய், நீ தாண்டி விளையாடிட்டு இருக்க. அவங்க உன்னை மருமகளை ஆக்கிக்கணும்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்கு முன்னாடி அன்புவும் நீயும் காதலிக்கிற விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவரை சித்தப்பா சித்தி கிட்ட பேசி புரிய வைக்க சொல்லலாம். பெரியவங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை உனக்கு தான் ஆனந்தி. தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பமும் வேணாம். சொல்றத கேளு. இனிமேலும் வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல அன்பு. இவ்வளவு தூரம் இது காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இப்ப சுயம்பலிங்கத்தை அடிச்சு துரத்துனது பெரிய விஷயம் கிடையாது. மாப்பிள்ளையோட சித்தப்பா சித்திக்கிட்ட உங்க லவ் விஷயத்த சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம கிராமத்துக்காரங்க ப்ராமிஸ் பண்ணிட்டா அதுல இருந்து மாற மாட்டாங்க. இதுக்கு தான் காலையில வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொன்னேன். நீ தான் தடுத்துட்ட. சார், எனக்கே அந்த விஷயம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில இதை பேசி சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. இப்பதான் அந்த சுயம்பலிங்கம் பிரச்சனை நடந்திருக்கு. அந்த டென்ஷன்ல இருந்தே அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இதுல இப்போ என் விஷயத்தை பத்தி பேசினா என்ன நடக்கும்னு யோசிக்கவே எனக்கு பயமா இருக்கு சார். இப்போதைக்கு வேண்டாம் சார். அக்கா, இப்ப இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உன் கல்யாணத்துக்கு அதுவே ஒரு தடங்கலா வந்து நிக்கும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் என்னால மறுபடியும் எந்த பிரச்சனையும் உருவாயிடக்கூடாதுன்னு நான் பயந்துக்கு இருக்கேன்க்கா. அதனால எதையும் இப்போதைக்கு பேச வேணாம். அப்பா என்னைய மீறி எந்த வாக்கும் கொடுக்க மாட்டாரு. நீ கல்யாண பொண்ணுக்கா, உனக்கு இந்த தலைவலி எல்லாம் தேவையில்லை. நான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன். இது உன் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். நீ சந்தோஷமா இருக்கணும்க்கா, அதை மட்டும் பாரு. சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆனந்தியை இழக்க மாட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கணும். என்ன பண்ண போற அன்பு? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு சார்.